பிரைஸ் த லார்ட். பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமேன். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு புரிய வைத்திருக்கிறார். என்னவென்றால், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று. அதாவது ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் இங்கே நமக்கு போதிக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நாம் நோக்காமல் பிறருக்கும், அதாவது நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கும் என்ன தேவைகளோ அதையும் நாம் நோக்க வேண்டும். ஆமேன். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் இங்கே நமக்கு போதித்து அதை எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையையும் நமக்கு ஒரு அடிச்சுவடாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதை தான் நாம் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமேன். அதாவது அவர் தன்னுடைய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருக்கானவைகளை நோக்குகிறார். அதாவது அவருடைய விஷயத்துல அவருக்கு எதுவுமே இல்லாமல் கிடையாது. எதுவுமே விட்டு கொடுக்க முடியாத காரியம்தான் அவரிடத்தில் இருந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமேன். அதாவது அவருடைய பிரயோஜனத்தை அவர் தேடாமல் நமக்கானவைகளை நோக்கினார். அதனாலே அவருக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அவர் பார்க்காமல் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்தார். ஆமேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பலியாகி நம்மை இப்பொழுது தேவனிடத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமேன். அவர் அன்னைக்கு அவருடைய பிரயோஜனத்தை பார்த்திருந்தார்னா, அவருக்குரியவைகளை மாத்திரம் நோக்கியிருந்தார்னா, இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் வந்திருக்க மாட்டோம். ஆமேன். அன்னைக்கு அவர் தமக்கானவைகளை மாத்திரம் நோக்காமல் நமக்கானவைகளை நோக்கினார். அதனாலே இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது அவர் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவராக இருந்து விட்டாரா என்று பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. ஆண்டவர் இப்படி தன்னுடைய பிரயோஜனத்தை பார்க்காமல் பிறருடைய பிரயோஜனத்தை பார்த்ததினால் அவருடைய நிலைமை அழிந்து விட்டதா, பின்தங்கி விட்டதா என்று பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. இங்கே அவருக்கு உயர்வு என்பது கிடைக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமேன். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நாம் எல்லோருக்கும் ஒரு அடிச்சுவடாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு எக்ஸாம்பிளை ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்கென்று பார்த்தோம்னா அவருடைய பிரயோஜனத்திற்காக கிடையாது, நம்முடைய பிரயோஜனத்திற்காக. அதாவது தமக்கானவைகளுக்காக கிடையாது, நமக்கானவைகளுக்காக. ஆமேன். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மகிமைப்படுகிறது. தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறார். ஆகையால் நாமும் நமக்கானவைகளை மாத்திரம் நோக்காமல் பிறருக்கானவைகளையும் நோக்குவோம். அவர்களுடைய பிரயோஜனத்திற்கு என்ன செய்யணுமோ நாம் அதை செய்ய பார்ப்போம். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடாது. ஆண்டவர் அதை ஆசிர்வதிப்பார். ஆமேன். ஆகையால் நாம் பிறனுக்கானவைகளை நோக்கும் பொழுது ஆண்டவர்
நமக்கானவைகளை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஆகையால் நாமும் நமக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்க ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிடத்திலும் இருக்க கடவுது. ஆண்டவரே நம்மை நடத்தி அவரை போல நம்மை மாற்றுவார். ஆமேன்.